நம்ம இந்தியா இப்போ இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்த 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலையும் ஒரு கட்டத்தில் தோல்வி அடைய வேண்டிய சூழ்நிலையில் இருந்து மீண்டு கடைசியாக ஒரு வழியாக போராடி இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்த 4th டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலையும் இப்போ நம்ம இந்திய அணி ஜெயிச்சு இந்த டெஸ்ட் சீரீஸுக்கான ட்ரோஃபியை இப்போ நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா வென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு உள்ள போகிற வாய்ப்பையும் நம்ம இந்தியா இப்போ பன்மடங்கு அதிகரிச்சிருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் சுமார் 152 ரன் அப்படிங்கிற அந்த டார்கெட்டை சேசிங் பண்ணால் போதும் வெற்றி அப்படின்னு களம் இறங்கின நம்ம இந்திய அணிக்கு கொஞ்ச நேரம் ஜெய்ஷ்வால் ரோஹித் சர்மா 2 பேருமே நல்லா விளையாண்டாங்க. ஆனால் ஜெய்ஷ்வால் ரோஹித் சர்மா பின்னாடியே ராஜ் பட்டிதார் டக் அவுட், அதுக்கப்புறமா வந்த ஜடேஜா அவுட், சர்ஃப்ராஸ் கான் முதலாவது பந்திலேயே அவுட், இப்படி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை விழுந்து எங்க இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற மிகப்பெரிய பதற்றம் பயம் நம்ம எல்லாருக்குமே ஏற்படுற மாதிரி தான் நம்ம இந்தியா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலுமே அதுக்கப்புறமா ஜோடி சேர்ந்த சுப்மன் கில், முக்கியமாக இளம் பிளேயர் விக்கெட் கீப்பரான ஜூரல் அடிக்கவே மாட்டண்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நிதானமான பொறுமையான பேட்டிங்கை இங்கிலாந்து அணிக்கு எதிராக வெளிப்படுத்தி கிட்டத்தட்ட 180 பந்து வரைக்கும் நம்ம இந்தியனின் பேட்ஸ்மேன்கள் பவுண்டரி சிக்ஸர்கள் எதுவுமே அடிக்காமல் சுமார் 30 ஓவர் வரைக்கும் நிதானமாக இருந்து விக்கெட்டுகளை காப்பாற்றி கடைசியாக ஒரு வழியாக போராடி இந்த மேட்ச்சில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்திருக்காங்க. நம்ம இந்திய அணியின் இந்த வெற்றியால் இன்னும் ஒரு டெஸ்ட் மேட்ச் மீதம் இருக்கு. ஆனாலுமே இந்த டெஸ்ட் சீரீஸ் நம்ம இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ 100% உறுதி ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிற பாயிண்ட்ஸ் டேபிளில் ஏற்கனவே நம்ம இந்தியா 2வது இடத்துல இருந்தாங்க, நியூசிலாந்து 1வது இடத்துல இருந்தாங்க. ஆனால் இந்த வெற்றியின் மூலியமா ஃபைனலுக்கு உள்ள போகிற வாய்ப்பு மற்ற எல்லா அணிகளை விட நம்ம இந்தியாவுக்கு இப்போ பன்மடங்கு ஃபைனலுக்கு போகிற வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. அதே போல் மேட்ச் நடந்த இந்த ராஞ்சி கிரிக்கெட் ஸ்டேடியத்திலையும் கடைசியாக விளையாண்ட எல்லா டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலையுமே நம்ம இந்தியா தொடர்ந்து வெற்றிகளை குவிச்சு ராஞ்சி ஸ்டேடியம் எங்களுடைய கோட்டை அப்படிங்கிற மாதிரியும் நம்ம இந்திய அணி இந்த வெற்றியின் மூலயமா பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அணி இந்த முறையும் டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு உள்ள நுழைய முடியாமல் அதிகாரப்பூர்வமாக அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியேறாங்க. அந்த வகையில் நம்ம இந்தியா இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்த டெஸ்ட் சீரீஸ் தொடர ஜெயிச்சிருக்கிறத பற்றியும், முக்கியமாக டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு உள்ளேயும் நம்ம இந்தியா போகிறது ஏறக்குறைய உறுதி ஆகியிருக்கிறத பற்றியும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.